வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில யூனிட் 12ல இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதுக்கப்புறம் இதனுடைய டைப்ஸும் பார்க்க போறோம். பிளஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன, மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்னன்னு. அதனால முதல்ல இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோம். வாங்க, ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் என்னன்னா the change in polarization of a covalent bond. கோவலன்ட் பாண்டோடைய போலரைசேஷன் வரக்கூடிய மாற்றம் தான் என்னன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட். இது எதனால சார் நடக்குது அப்படின்னா டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் பாண்ட். அதுக்கு அடுத்து இருக்க பாண்ட்ல ஆட்டம்ஸ் ஆர் குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அதனால இது நடக்கலாம் அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் த பெர்மனன்ட் எஃபெக்ட். வந்துட்டு போயிடாது, பெர்மனன்ட்டா அங்கேயே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈத்தேன், அடுத்த ஒன்று பாத்தீங்கன்னா எத்தில் குளோரைடு. சார் இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? நம்ம முதல்ல என்ன தெரியும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏபி ரெண்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுங்க. இது கெமிக்கல் பாண்ட். ஒரு பாண்ட் நமக்கு என்ன தெரியும், ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். இந்த பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்தாங்கன்னா அதுதான் கோவலன்ட் பாண்ட். சரிங்க சார், இங்க பாருங்க அதே மாதிரி தான் இங்க என்ன இருக்குன்னா இந்த கார்பனும் கோவலன்ட் பாண்ட் பண்ணிருக்கு. இங்க பாருங்க கார்பன் இருக்கு, அதே மாதிரி கார்பன் குளோரின் இருக்கு. இது ரெண்டுல எது போலார் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே நமக்கு தெரியும், இந்த எத்தில் குளோரைடு தான் போலார் கோவலன்ட் பாண்ட். அப்படின்னா என்னது சார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் கூடிய இந்த ஷேரிங் எலக்ட்ரானை எவங்க தன் நோக்கி இழுக்கிறாங்க, கெப்பாசிட்டி யாருக்கு அதிகமா இருக்குன்னா விச் ஒன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவோ அது தன் பக்கம் நோக்கி இழுக்கும். இங்க பாண்ட் பண்ணிருக்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அப்ப ரெண்டு பேரும் சேம் ஃபோர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால இங்க எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால இது நான் போலார். ஆனா இங்க கம்பேர் பண்ணுங்க, கார்பனுக்கும் குளோரினுக்கும் கம்பேர் பண்ணோம்னா குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் than கார்பன். இட் அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப், தன்னை நோக்கி இழுக்கும். அதனால தான் இது போலார் நேச்சர்ல இருக்கு. இப்படி போலார் நேச்சர் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல தான் நம்ம என்ன பார்க்க முடியும்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்க்க முடியும். அது என்ன சார் அப்படின்னா இந்த இருக்கு சொல்லிட்டேன் நான், எத்தில் குளோரைடு தனியாக எழுதிருக்கேன் சார். சரிங்களா? இப்ப குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் than கார்பன். இட் அட்ராக்ட் தி ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப், தன்னை நோக்கி இழுக்கும். மொத்தம் வாங்கிக்காது, தான் பக்கம் வச்சுக்கும். அப்ப இங்க ஸ்லைட்டா என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் இங்க ஃபார்ம் ஆகும். இப்போ இங்க பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்ச மாதிரி இருக்கும். இங்க பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருந்து லைட்டா என்ன ஆகும்னா இங்க இருந்து கொஞ்சம் எலக்ட்ரான் மூவ் ஆகும். அப்ப இங்க லைட்டா மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இங்க டெல் டெல் பிளஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன்னால என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான் நோக்கி இழுக்கிறதுனால டெல்டா மைனஸ், அதாவது பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுதுமா. இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் குறையறதுனால இங்க பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே வருது. சார் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா சார் அப்படின்னா கிடையாது. இதனுடைய இண்டக்டிவ் எஃபெக்டுடைய மேக்ஸிமம் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இது செகண்ட் கார்பன்ல அதிகமா ஃபீல் ஆகும். அடுத்தடுத்து போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் 4 கார்பனுக்கு மேல இது இன்சிக்னிஃபிகன்ட் அப்படின்றாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மேக்னெட் வைக்கிறோம், மேக்னெட்டை சுத்தி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காதுல. அதே மாதிரி இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன்ல அதிக அளவு அந்த எஃபெக்ட் ஏற்படுத்தும். அப்புறம் 3, 4 இருந்துச்சு அப்படின்னா 4க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இது அதிகமா உணரப்படாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப வாங்க இதனோட டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். இண்டக்டிவ் எஃபெக்ட் 2 டைப்ஸா இருக்குமா. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட், another one is the plus ஐ எஃபெக்ட். சார் மைனஸ் ஐ எஃபெக்ட் என்ன சார் அப்படின்னா மைனஸ் ஐ குரூப்பால வரக்கூடிய எஃபெக்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட். அந்த மைனஸ் ஐ குரூப் என்னது சார், அந்த குரூப்புக்கு என்ன நேச்சர் இருக்கும்னா எபிலிட்டி டு வித்ட்ரா தி எலக்ட்ரான், அதாவது அந்த கோவலன்ட் பாண்ட்ல இருக்கக்கூடிய ஷேர்டு எலக்ட்ரானை தன்னை நோக்கி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு அதிகமாவே இருக்கும். அப்ப என்னது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம்ஸ் தான் மைனஸ் ஐ குரூப் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சார் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. இங்க ஃப்ளூரின், குளோரின், அப்புறம் கார்பாக்சி. இது கார்பாக்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எபிலிட்டி என்ன இருக்குன்னா அந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதனால இது மைனஸ் ஐ எஃபெக்ட். அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் மைனஸ் ஐ எஃபெக்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்றாங்க.
சரியா? இப்போ வாங்க பிளஸ் ஐ எஃபெக்ட் பார்ப்போம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதனால சார் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கேன். என்னது? இந்த பிளஸ் ஐ குரூப்பால வரக்கூடியது பிளஸ் ஐ எஃபெக்ட். அப்ப பிளஸ் ஐ குரூப் என்ன நேச்சரா இருக்கும்? எபிலிட்டி டு ரிலீஸ் எலக்ட்ரான். இது என்ன பண்ணும்னா தன்னுடைய எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். அப்ப இது என்ன நேச்சரா இருக்கும்? ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டமா இருக்கும். சரியா? அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னன்னா மெத்தில், எத்தில் வரலாம், ஈத்தாக்சி, அப்புறம் கார்பாக்சிலேட் அயான், கார்பாக்சிலேட், அதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். இப்ப அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் பிளஸ் ஐ எஃபெக்ட்டுக்கும் என்ன சார் ரிலேஷன் அப்படின்னா, when lesser electronegativity இருந்துச்சு அப்படின்னா more plus I எஃபெக்டா இருக்கும். அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் plus I எஃபெக்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமே. அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா plus I எஃபெக்ட் அதிகமா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மெத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா தான் இருக்கிற எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். அப்ப இது என்ன எஃபெக்ட்? plus I எஃபெக்ட். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி பல வீடியோ வந்துட்டு இருக்காங்களா. நன்றி மாணவ தங்கங்களா.